ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தில் அபாய சங்கு தொடர்ந்து 3வது முறையாக இன்றைக்கி காலையில் வந்து ஒலிக்க வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறதையும், குவைத்து ஈரான் தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வெடிசத்தம் கேட்டுச்சுன்னா வெளிநாட்டவர்கள் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு குவைத்தினுடைய இராணுவம் சொல்லியிருக்காங்க. குவைத் தீயணைப்புத்துறை 2 இடங்களில் தீயை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் தாக்குதலால் 7வது நாளாக தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிற மண்டியிடம் மறுக்கக்கூடிய ஈரான், துணிந்து அடிக்கக்கூடிய அமெரிக்கா, ஈரானினுடைய பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து தொடர்ந்து 3வது முறையாக சைரன் அபாய சங்கம் வந்து ஒலிக்க வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் தெரியும். ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே வெறித்தனமாக இருக்குது. தற்பொழுது இராணுவ வீரர்கள், தரைவழி இராணுவ வீரர்கள் நிறையா பேர் தற்பொழுது காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஈரானினுடைய அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குவைத்தில் இப்போ கேட்கக்கூடிய வெடிசத்தம் எல்லாமே ஈரானினுடைய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய வெடிசத்தம் தான். வெளிநாட்டவர்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் இருக்கோம், எங்களுடைய இராணுவம் குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய இராணுவ அதிகாரிகள் வந்து தற்பொழுது செய்திகளில் சொல்லியிருக்காங்க. அதேபோல் குவைத்தினுடைய 2 பகுதிகளில் ஈரானினுடைய ட்ரோன் அட்டாக் நடந்ததில் தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தீயணைப்புத்துறை, குவைத் தீயணைப்புத்துறை தற்பொழுது அதை அணைப்பதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதேபோல் குவைத்தில் வெளிநாட்டவர்கள் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஒருவேளை ட்ரோன் அட்டாக்களின் நடந்து அதனுடைய பாகங்கள் சிதறி கிடந்துச்சுன்னா அதை வீடியோவாகவோ ஃபோட்டோவாகவோ எடுக்க வேணாம், பக்கத்தில் போக வேணாம். 112 அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு கால் பண்ணி சொல்லும்படி குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஏர்பேஸில் இருந்து ஈரானை தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான். தொடர்ந்து 7வது நாளாக இன்றைக்குமே ஈரான் மீது தாக்குதலை வெறிகுண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. மண்டியிட மறுக்கிறாங்க ஈரான். அதாவது அமெரிக்காவிற்கு தேவை ஈரான் வந்து சரணடைஞ்சிடணும், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சரணடைஞ்சிடணும், அவர்களுடைய ஆட்சி இங்கே வந்து நடக்கணும், அமெரிக்காவினுடைய ஆட்சி. அதற்காக தான் தற்பொழுது இந்த போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடி தான் தற்பொழுது ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மண்டியிடவோ அடிபணிந்து போகவோ வந்து அவர்களினுடைய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறலை. இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் முக்கியமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்குனா ஈரான் வந்து பதிலுக்கு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸை தாக்கிட்டு இருந்தாங்க. ஈரானை எப்போ பாலங்கள், அங்கே இருக்கக்கூடிய மின் கோபுரங்களெல்லாம் வந்து அமெரிக்கா தாக்க ஆரம்பிச்சிச்சோ, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மின் கட்டடங்கள், அதேபோல் அமெரிக்கன் பேஸ் இல்லாமல் இராணுவ பேஸு, அந்தந்த நாட்டு இராணுவ பேஸையும் தற்போது ஈரான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அமெரிக்காவினுடைய தாக்குதலில் நிலை குலைந்து போன ஈரானினுடைய ஒரு முக்கியமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலம். இதை மாதிரி செய்யும் பொழுது அரபு நாடுகள் மீது கடுமையான தாக்குதலை ஈரான் வந்து செய்கிறாங்க. அமெரிக்கா விரைவிலேயே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும். குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த சனிக்கிழமை அப்டேட் எப்படி இருந்துச்சு, இதனால் உங்களுக்கு என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.